அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் 2026 பரீட்சை எழுத போற மாணவர்களை வழிப்படுத்துவதற்கான ஒரு காணொலி சீரீஸாக அமைய போது நாங்கள் போன ஆண்டு 2025 மாணவர்களை வழிப்படுத்துற ஒரு சீரீஸாக நுண்ணுரை வினாக்கள் போட்டிருந்தாங்க. அது தொடர்பான காணொலி நீங்கள் டிஆர்டி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல பார்த்துக்கொள்ளலாம். அப்ப நான் 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த முறை என்ன செய்ய போறோம் என்றால் பாஸ் பேப்பர்ல இருக்க வினாக்களை விளங்கப்படுத்த போறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி விளங்கப்படுத்த போறேன். இது எந்த ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர்ன்றதையும் எத்தனாவது கேள்வின்றதையும் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுவோம். அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் நீங்க பாஸ் பேப்பர் செய்ய வழிக்கிட்டு இருப்பீங்க. இதுல ஏதாச்சும் கேள்வி உங்களுக்கு எப்படி செய்யறேன்னு செய்க வழி தெரியாதோ இல்ல அதுக்கான இலகுவான வழிமுறை தெரியாதோ நீங்க கமெண்ட்ல பதிவு செய்து கொள்ளுவோம். நான் அதுக்குரிய காணொலியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஜூம் கிளாஸ், டிரெக்ட் கிளாஸஸ் நடைபெறுது, செமினார் நடைபெறுது. நீங்க எப்படி அதையும் செய்யலாம். சரியா? இந்த கேள்வி பார்க்கணும். இந்த கேள்வியை மறக்காம எந்த பாஸ் பேப்பர் எத்தனையாவது கேள்வி வருவோ நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யணும். ஓகேவா? பார்த்துக்கொள்ளுவோம். 5 ஒத்த இயந்திரங்கள் 5 நிமிடங்களில் 5 பொம்மைகளை உற்பத்தி செய்யலாம். அதற்கேற்ப அத்தகைய 100 இயந்திரங்கள் 100 பொம்மைகளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? பிள்ளைகள், அப்ப ஒரு நுண்ணடக்கு கேள்வி இருந்தாலும் ஐக்கு கேள்வி சம்பந்தமா இருந்தாலும் அதுக்கு நிறைய செய்கை வழி இருக்கு. அப்ப உங்களோட டீச்சர்ஸ் வேற செய்கவழி சொல்லி தந்திருக்கலாம், நான் ஒரு செய்கவழி சொல்லி தந்திருக்கலாம். உங்களுக்கு எது இலகுவா இருக்கோ அதை நீங்க பின்பற்றி கொள்ளுவோம். ஒரு அந்த டீச்சர் சொன்னது போல, இந்த சேர் சொன்னது போல, இந்த சேர் சொன்னது போல ரெண்டு நீங்கள் என்ன செய்யாமல் யோசிக்காமல் விட ஒன்றுதான் பெறும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க பின்பற்றி கொள்ளலாம். அப்ப இதை நாங்கள் மனித நாட்கள் தொடர்பான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். அப்ப நான் ஏற்கனவே மனித நாட்கள் தொடர்பான கேள்வி விட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மனித நாட்கள் தொடர்பாக தனியார் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக் கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப நாங்க இந்த கேள்வியை மனிதர்கள் தர நாட்கள் மாநாடு போடுங்க. மனித தர நாட்கள் சம மனித நாட்கள். சரிதானே? இந்த இயந்திரத்துக்கு பதிலாக மனிதரை நாங்கள் எழுதி வச்சுக்கணும். 5 இயந்திரம் மனிதருக்கு போடுறேன். நிமிடத்தை நாட்களுக்குள்ள வரும். அப்ப 5 இந்த 5 நிமிடங்கள். அப்ப 5 5ஆல பெருக்கினோமா 5 25 மனித நாட்கள். இந்த 25 மனித நாட்கள் என்னத்துக்கு தான் பிள்ளைகள்? இந்த 5 பொம்மையை செய்யறதுக்கு 5 பொம்மையை செய்யறதுக்கு தான் பிள்ளைகள் 25 மனித நாட்கள் தேவை என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இப்ப கேட்ட கேள்வி என்ன? அப்படி 100 இயந்திரங்களை வச்சுக்கொண்டு 100 பொம்மையை செய்யறதுக்கு அப்ப 25 நாங்கள் 5ஆல பிரிச்சோம்னா பிள்ளை ஒரு பொம்மை செய்யறதுக்கு விட மனத்தியாலும் உங்களுக்கு தெரியும், மனித மனத்தியாலும் உங்களுக்கு தெரியும். அப்ப 25 5ஆல பிரிச்சால் 5 25. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும் பிள்ளைகள்? ஒரு பொம்மைக்கு 5 மனித மனத்தியாலங்கள் தேவை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கொள்ளலாம். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு 100 பொம்மை செய்யணும். அப்ப 100 5ஆல பிரிக்கிற என்ன வரும் பிள்ளைகள்? 500. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? மனித நாட்கள் 500 போடலாம். ஏன் 500 வந்து விளங்கிட்டா 25ஆல 5 பிரிச்சுனாங்க. ஏன்னா 5 5ஆல பெருக்கி 25, 5 பொம்மை செய்யறதுக்கு 25 மனித நாள். அப்ப 5ஆல பிரிச்சு ஒரு பொம்மையை கண்டுபிடிச்சாங்க. 100 பொம்மை கேள்வியில கண்டுபிடிச்சாலும் 100ஆல பெருக்கினாங்க. நாங்களுக்கு நிமிடம் உங்களுக்கு தெரியாது. சரிதானே? மனித நாட்கள் அது மனிதர்களுக்கு தெரியும். இங்க இயந்திரத்தை நாங்கள் எடுக்க போறோம். 100 இயந்திரம். அப்ப 100 எத்தனால பெருக்கினா 500 வந்திருக்கோம்? 100 5ஆல பெருக்கினா 500 வந்துடும். ஆகவே என்ன விடை? 5 நிமிடம். விளங்கிட்டா? இது தொடர்பான என்ன கேள்வி வந்தாலும் நீங்க இந்த செய்கவலை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 5 மாடு 5 சாக்கு புள்ள 5 நாட்கள்ல சாப்பிடும், இது தொடர்பான எல்லா வினாக்களுக்கும் நீங்க இந்த செய்கவலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே பிள்ளைகள், தொடர்ச்சியாக காணொலியை பார்த்துக் கொள்ளுங்க. என்னோட காணொலியை சந்திக்கலாம். ஓகே பிள்ளைகள், பாய்.